தஞ்சையில் முத்தமிழறிஞர் கலைஞரின் நூற்றாண்டு நிறைவு நாள் பெருவிழா கூட்டம் நடைபெற்றது. தஞ்சை நாடாளுமன்ற உறுப்பினர் பழனிமாணிக்கம் தலைமையில் நடைபெற்ற இந்த கூட்டத்தில் தமிழ்நாடு சிறுபான்மை ஆணைய தலைவர் பீட்டர் அல்போன்ஸ் உள்ளிட்ட ஏராளமானோர் பங்கேற்றனர். கூட்டத்தில் பேசிய பீட்டர் அல்போன்ஸ், கலைஞர் ஆட்சியில் சாதி மதத்தின் பிடியில் தமிழகம் செல்லக்கூடாது என்பதில் மிகவும் கவனமாக இருந்தார் என்றும், கலைஞரின் ஆட்சியில்தான் சிறுபான்மையினர் பல்வேறு வகையிலும் அரசின் நலத்திட்டங்களை பெற முடிந்ததாகவும் புகழாரம் சூட்டினார். ஈரோட்டில் தனியார் பேக்கிங் மெட்டீரியல் ஊழியரின் வீட்டில் இருந்து 7.5 லட்சம் ரூபாய் ரொக்கப்பணத்தை மர்ம நபர்கள் கொள்ளையடித்து சென்ற சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. ஈரோடு மாநகருக்கு உட்பட்ட சக்தி ரோட்டில் ரமேஷ்குமார் மற்றும் மிஸ்ராராம் ஆகியோருக்கு சொந்தமான பேக்கிங் மெட்டீரியல் கடை ஒன்று செயல்பட்டு வருகிறது. இதன் ஊழியராக தேவாராம் என்பவர் பணியாற்றி வரும் நிலையில் கடையில் வசூல் செய்யப்பட்ட சுமார் 7.5 லட்சம் ரூபாய் ரொக்கப்பணத்தை தனது வீட்டில் வைத்துவிட்டு வெளியூர் சென்றுள்ளார். இந்நிலையில் மீண்டும் வீட்டிற்கு வந்து பார்த்தபொழுது முன்பக்க கதவுகள் உடைக்கப்பட்டிருப்பதைக் கண்டு அதிர்ச்சி அடைந்துள்ளார். பின்னர் உள்ளே சென்று பார்த்தபோது அங்கு பீரோவில் இருந்த 7.5 லட்சம் ரூபாய் பணத்தை மர்ம நபர்கள் கொள்ளையடித்து சென்றிருப்பது தெரியவந்துள்ளது. இதுகுறித்து நகர காவல் நிலையத்திற்கு தகவல் தெரிவிக்கப்பட்டதை அடுத்து சம்பவ இடத்திற்கு வந்த போலீசார் கைரேகை நிபுணர்களின் உதவியுடன் தடயங்களை சேகரித்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். கோவையைச் சேர்ந்த 11 வயது சிறுவன் தமிழ் பாரம்பரிய கலைகளான சிலம்பம், சுருள்வாள், மான்கொம்பு, வாழ்வீச்சு என அனைத்து கலைகளையும் 11 மணி நேரம் தொடர்ந்து செய்து உலக சாதனை புத்தகத்தில் இடம் பிடித்து அசத்தியுள்ளார். கோவை சரவணம்பட்டி பகுதியைச் சேர்ந்த சுப்பு கிருஷ்ணன், லாவண்யா தம்பதியரின் மகன் கோகுல் கிருஷ்ணா. 11 வயதான சிறுவன் கோகுல் சிறுவயது முதலே அதே பகுதியில் உள்ள முல்லை தற்காப்பு கலைப்பயிற்சி மையத்தில் சிலம்பம், வாழ்வீச்சு என தமிழ் பாரம்பரிய கலைகளை கற்று வந்துள்ளார். இவரது ஆர்வத்தை கண்ட பயிற்சியாளர் பிரகாஷ் சிறுவனுக்கு பிரத்யேக பயிற்சி வழங்கியுள்ளார். இந்நிலையில் சிறுவன் கோகுல் கிருஷ்ணா உலக பெற்றோர் தினத்தை முன்னிட்டு ஒற்றை மற்றும் இரட்டை சிலம்பம், வாள் மற்றும் சுருள்வாள் வீச்சு, மான்கொம்பு வீச்சு என 5 தமிழ் பாரம்பரிய ஆயுதங்களை பயன்படுத்தி ஒரே மேடையில் தொடர்ந்து 11 மணி நேரம் செய்து சாதனை படைத்துள்ளார். சிறுவன் செய்த இந்த சாதனை இந்தியா உலக சாதனை புத்தகம், அமெரிக்கன் மற்றும் ஈரோப்பியன் உலக சாதனை புத்தகம் என 3 உலக சாதனை புத்தகங்களில் இடம் பிடித்துள்ளது. கரூர் மாவட்டம் குளித்தலை அருகே பழைய ஜெயங்கொண்டம் சோழபுரத்தில் ஸ்ரீ பாம்பளம்மன் திருக்கோவிலில் 1ஆம் ஆண்டு பூச்சொரிதல் திருவிழா வெகு விமரிசையாக நடைபெற்றது. பழைய ஜெயங்கொண்டம் சோழபுரத்தில் இருந்து மேளதாளங்கள் முழங்க மின்விளக்கு அலங்காரத்தில் ஸ்ரீ பாம்பளம்மன் காட்சியளித்தார். இதனைத் தொடர்ந்து முக்கிய வீதி வழியாக வந்த பக்தர்கள் வழிநெடுகிலும் அம்மனுக்கு அர்ச்சனை செய்தனர். அதனைத் தொடர்ந்து மேளதாளங்கள் முழங்க அம்மன் கோவிலை வந்தடைந்தார். இதில் சுற்றுவட்டார கிராமங்களில் இருந்து ஏராளமான பொதுமக்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். கள்ளக்குறிச்சி மாவட்டம் திருக்கோவிலூர் அருகே மதுபோதையில் அதிவேகமாக காரை ஓட்டி சென்று சாலையோர பள்ளத்தில் தலைக்குப்புற கவிழ்த்துவிட்டு தப்பி ஓடிய 3 நபர்கள் குறித்து போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர். வீரட்டகரம் கிராமத்தின் அருகில் பிரதான திருக்கோவிலூர் கடலூர் பன்ருட்டி செல்லும் பிரதான சாலையில் மதுபோதையில் காரை ஓட்டி வந்த நபர் சாலையோர 10 அடி ஆழமுள்ள ஓடை பள்ளத்தில் கவிழ்த்துவிட்டார். விபத்துக்குள்ளானதால் காரை அப்படியே விட்டுவிட்டு காரில் இருந்த நபர்கள் லேசான காயங்களுடன் அங்கிருந்து ஆட்டோ ஒன்றை பிடித்து சென்றுவிட்டதாக தெரிகிறது. போலீஸ் வருவதற்குள் காரில் இருந்த நபர்கள் யாரும் இல்லாததால் காரில் வந்தவர்கள் யார் என்பது குறித்தும் எதனால் கார் பள்ளத்தில் கவிழ்ந்தது என்பது குறித்தும் தீவிர விசாரணை நடத்தி வருகின்றனர். பள்ளி விடுமுறை நீட்டித்ததின் எதிரொலியாக கொடைக்கானலில் சுற்றுலா பயணிகள் குவிந்த வண்ணம் உள்ளனர். தமிழகத்தில் பள்ளிகள் 6ஆம் தேதி திறக்கப்படும் என்று தெரிவிக்கப்பட்டிருந்ததால் கடந்த வாரங்களில் சுற்றுலா பயணிகளின் கூட்டம் குறைந்திருந்தது. இந்நிலையில் பள்ளிகளுக்கு விடுமுறை நீட்டிக்கப்பட்டுள்ளதால் கொடைக்கானலுக்கு வரக்கூடிய சுற்றுலா பயணிகளின் கூட்டம் அதிகரித்துள்ளது. முக்கிய சுற்றுலா தலங்களான மோயர் சதுக்கம், குணாகுகை உள்ளிட்ட பகுதிகளில் கடும் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டிருக்கிறது. 3 மணி நேரம் காத்திருந்து சுற்றுலா தலங்களை காணக்கூடிய நிலை ஏற்பட்டுள்ளது. மேலும் கொடைக்கானலில் நிலவும் சீதோசன நிலையை சுற்றுலா பயணிகள் அனுபவித்து வருகின்றனர். விருதுநகர் மாவட்டம் அருப்புக்கோட்டை தனியார் பள்ளியில் நடைபெற்ற மாநிலங்களுக்கு இடையேயான இறகுப்பந்து போட்டியை அமைச்சர் KKSSR ராமச்சந்திரன் சர்வீஸ் ஆடி துவக்கி வைத்தார். 11, 13, 15, 17 மற்றும் 19 என்ற பிரிவுகளின் கீழ் ஆண்கள் இரட்டையர், பெண்கள் இரட்டையர், கலப்பு இரட்டையர் என போட்டிகள் 2 நாட்கள் நடத்தப்படுகிறது. கர்நாடகா, கேரளா, புதுச்சேரி என பல்வேறு மாநிலங்களில் இருந்து வந்திருந்த 300 அணிகள் போட்டியில் பங்கேற்றுள்ளன.
இஸ்ரேல் ராணுவத்தை கண்டித்து கிருஷ்ணகிரி மாவட்டம் ஒசூரில் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியினர் கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். இஸ்ரேல் மற்றும் பாலஸ்தீனிய நாடுகளுக்கு இடையே நடைபெற்று வரும் போரில் காசா நகரில் உள்ள பாலஸ்தீனியர்கள் அகதிகள் முகாம் மீது இஸ்ரேல் ராணுவம் தாக்குதல் நடத்தி வருகிறது. இதனை கண்டித்து கிருஷ்ணகிரி மாவட்டம் ஒசூர் ராம்நகர் அண்ணா சிலை முன்பு இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. ஒசூர் மாநகர செயலாளர் சங்கரையா தலைமையில் மாவட்ட செயலாளர் சின்னசாமி மற்றும் ஏஐடியுசி தொழிற்சங்க கிருஷ்ணகிரி மாவட்ட செயலாளர் மாதையன் உள்ளிட்ட இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியைச் சேர்ந்த நிர்வாகிகள் மற்றும் தொண்டர்கள் கலந்து கொண்டு இஸ்ரேல் ராணுவத்திற்கு எதிராக முழக்கங்களை எழுப்பினர். தஞ்சாவூர் மாவட்டம் பட்டுக்கோட்டையில் காது கேளாதவர்களுக்கான கிரிக்கெட் போட்டி நடைபெற்றது. பட்டுக்கோட்டையில் பாலிடெக்னிக் கல்லூரி வளாகத்தில் காது கேளாதவர்களுக்கான கிரிக்கெட் போட்டி நடைபெறும். கிரிக்கெட் போட்டியில் தமிழகத்தின் பல்வேறு மாவட்டங்களிலிருந்து காது கேளாதவர்கள் அணியினர் கலந்து கொண்டனர். 2 நாட்கள் நடைபெறும் இந்த போட்டியில் வெற்றி பெறும் அணிகளுக்கு 50,000 ரூபாய் ரொக்கப் பரிசும் சான்றிதழ் மற்றும் சுழற் கோப்பைகளும் வழங்கப்பட உள்ளது. இதனிடையே தமிழக அரசு இதுபோன்று காது கேளாதவர்களுக்கென்று தனியாக போட்டிகளை நடத்த வேண்டும் என்ற கோரிக்கை முன்வைக்கப்பட்டுள்ளது. தஞ்சை, விளார், புதுப்பட்டினம் உள்ளிட்ட பகுதிகளில் கனமழை பெய்ததால் சாலைகளில் மழைநீர் ஆறாக பெருக்கெடுத்து ஓடியது. தஞ்சையில் கடந்த 2 நாட்களாக 100 டிகிரிக்கு மேல் வெயில் கடுமையாக இருந்தது. இந்த நிலையில் விளார், புதுப்பட்டினம் உள்ளிட்ட பகுதிகளில் கனமழை பெய்தது. இதனால் சாலைகளில் வெள்ள நீர் பெருக்கெடுத்து ஓடியதால் வாகன ஓட்டிகள் சிரமமடைந்தனர். திருச்செந்தூர் கடற்கரையில் உலக சாதனைக்காக 800 மாணவிகள் முருகர் வேடம் அணிந்து பரதநாட்டியம் ஆடி அசத்தினர். திருச்சி சிவசக்தி அகாடமி சார்பில் உலக சாதனைக்காக 800 மாணவிகள் ஒரே நேரத்தில் ஒரே இடத்தில் பரதநாட்டியம் ஆடும் நிகழ்ச்சி திருச்செந்தூர் பைரவர் கோவில் கடற்கரையில் நடைபெற்றது. செந்தூர் அலைவோசையில் கலை அர்ப்பணம் என்ற பெயரில் நடந்த பரதநாட்டிய நிகழ்ச்சியை திருச்செந்தூர் நகராட்சி துணைத் தலைவர் செங்குழி ரமேஷ் தலைமை வகித்து தொடங்கி வைத்தார். தொடர்ந்து 5 வயது முதல் 20 வயது வரையிலான மாணவிகள் முருகர் வேடம் அணிந்து கைகளில் வேல் ஏந்தியும் காவடியை சுமந்தும் 17 நிமிடத்தில் பரதநாட்டியம் ஆடி சாதனை படைத்தனர். தொடர்ந்து மாணவிகளுக்கு ஏசியா பசிபிக் ரெக்கார்ட்ஸ் மற்றும் ரெக்கார்ட்ஸ் ஆஃப் இந்தியா நிறுவனத்தினர் சாதனைக்கான சான்றிதழ்கள், பதக்கம் மற்றும் விருதினை வழங்கினர். நிகழ்ச்சியில் மாவட்ட அறங்காவலர் வாழ் சுடலை, KTC முருகன், சுரேஷ் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர்.